பொது வாழ்வில் இருப்பவர் விமர்சனம் வைக்கும் போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தற்போது அறிவுரை வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகத்திற்கு உச்சநீதிமன்றம் இவ்வாறாக அறிவுரை வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரை தரம் தாழ்த்தி பேசும்போது அவதூறு வழக்கு பதிவிடுவது இயல்புதானே என்று சி வி சண்முகம் வழக்கை சந்திக்கட்டும் என்றும் நீதிபதிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். தன் மீதான அவதூறு வழக்குகளுக்கு தடை விதிக்க கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தின் மேல்முறையீடு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதிகள் சுதன் துலியா, அசாதுதீன் அமனுல்லா ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த வழக்கின் விசாரணையானது நடைபெற்றது. அப்போது இந்த வழக்கில் மூத்த வழக்கறிஞராக சித்தார்த் ருத்ரா ஆஜராக வேண்டும் என்றும், ஆனால் சில தனிப்பட்ட காரணத்திற்காக ஆஜராக முடியவில்லை. எனவே இந்த வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. அப்போது சி வி சண்முகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன் இந்த வழக்கில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஆஜராக உள்ளார். அவர் தற்போது வேறு வழக்கில் உள்ளதால் வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்றும், அதே வேளையில் அவருக்கு வழங்கப்பட்ட இடைக்கால நிவாரணத்தை நீட்டிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் இந்த வழக்கில் நீங்களே வாதிடுங்கள், மேலும் இந்த வழக்கில் விசாரிக்க ஒன்றும் இல்லை என்றும், ஒரு பொது வாழ்வில் இருப்பவர் விமர்சனம் வைக்கும் போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். முதலமைச்சரை தரம் தாழ்த்தி பேசும்போது அவதூறு வழக்கு பதிப்படுவது இயல்புதானே என்றும், எனவே இந்த வழக்கை அவர்கள் சந்திக்கட்டும் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இடைக்கால நிவாரணத்தை நீட்டிக்க வேண்டும் என்று சி வி சண்முகம் தரப்பில் தொடர்ந்து கோரிக்கையானது வைக்கப்பட்டது. மேலும் அரசு நிலையில் விமர்சனம் செய்வது என்பது இயல்புதான் என்றும், ஒரு தவறான விஷயத்தை அரசு செய்யும் போது அதனை எதிர்க்கட்சியின் பிரதான தலைவர் என்ற முறையில் விமர்சிப்பது என்பது இயல்பான ஒரு விஷயம்தான் என்று சி வி சண்முகம் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். அவ்வாறு அனைத்துக்கும் அவதூறு வழக்கு பதிவது என்பது எவ்வாறானது என்ற ஒரு கேள்வியும் அவர் தரப்பில் வைக்கப்பட்டது. அப்போது ஒரு முதலமைச்சரை ஒருமையில் பேசுவது என்பது பிராட் உள்ளிட்ட பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி அவதூறு தான் என்று தமிழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இருதரப்பும் வழக்கை வேறு தேதிக்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையாகிறது. கோரிக்கை ஏற்ற நீதிபதிகள் வழக்கை ஜனவரி மாதத்திற்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். அதே வேளையில் அனைத்து தரப்பு வழக்கு தொடர்பான குறிப்புகளையும் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் அவதூறு வழக்கை மாவட்ட நீதிமன்ற விசாரணை செய்ய விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தொடரும் எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.